ஓ! லைக் நம்ம பெண்கள் பத்தி நெறைய நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிறதுனால, இது வந்து ஆண்களுக்கு இந்த காஸ்மெட்டாலஜி சர்ஜரி எப்படியெல்லாம் வந்து வொர்க் ஆகுது? ஆ இதே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ வந்து மேலுக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கலாம். ஏன்னா, மேலும் நெறைய வந்து இப்போ ஒரு ஒரு அ ஹேர் லாஸ் இருக்கு, பால்ட்னஸ் இருக்கு அப்டின்னா, அது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ எவ்வளவு குறைக்குது அப்படிங்கிறது, அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு ஒரு மேல் வந்து அவருக்கு வந்து சொட்டையா இருக்குது அப்படிங்கிறது வந்து, கண்டிப்பா நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி குடுத்தா அவரோட ஏஜ் வந்து ஒரு 10 இயர்ஸ் கம்மியா காமிக்கும் அது. அந்த சொட்டையா இருக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ ரொம்ப குறைக்கிற மாதிரியான ஒரு கன்சர்ன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க அடோலசன்ட் ஏஜ் குரூப்ல இருக்கிற பாய்ஸ் அவங்களுக்கு வந்து செஸ்ட் என்லார்ஜ்மென்ட் இப்ப காமனா வருது. கைனகோமேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காமனா வந்து இப்போ இந்த வளரக்கூடிய பருவத்தில இந்த ஆம்பள குழந்தைங்களுக்கு வருது. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். அவங்களோட வந்து இப்ப நல்ல ஒரு தின் டீ ஷர்ட் போடணும். ஒரு மேன்லியா லுக் இருக்கணும். பிளஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பிளஸ் வந்து இந்த ஸ்விம்மிங் போறது, அப்பல்லாம் ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு போகணும். அப்படிங்கிறப்பலாம் அதுல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்துப்பாங்க. இது வந்து என்னோட ஷர்ட்ட கழட்டுறதே அவங்களுக்கு ஒரு கூச்சமா இருக்கும். அப்ப அந்த கேம்ஸ்லலாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அத கரெக்ட் பண்ணி குடுக்கும்போது, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சில குழந்தைங்க ஸ்கூலுக்கே ட்ராப் அவுட், காலேஜுக்கே ட்ராப் அவுட் ஆகுற மாதிரி இருந்து அந்த பசங்களுக்கெல்லாம் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ற அளவுக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பர். அப்போ வந்து இது ட்ராப் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் மேலுக்கு கூட வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதுல வந்து குழந்தைங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது காஸ்மெட்டிக் சர்ஜரி ஏன்னா, நீங்க உங்களோட ஹிஸ்டரியிலேயே எடுத்துக்கிட்டா, உங்க சன்னுக்காக தான் நான் வந்து ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, உள்ள வந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவ் கம் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஆர் பேபீஸ் அந்த மாரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. குழந்தைங்களுக்கு வந்து நெறைய அ பிறக்கும்போதே நெறைய டிஃபார்மிட்டியோட பிறக்குறாங்க. இப்போ அந்த அன்னப்பிளவு சொல்லலாம். உதட்டுல பிளவுன்னு சொல்லுது. கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து கிளெஃப்ட் லிப்போட பிறந்துச்சுன்னா, அது எவ்வளோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா மதர் அண்ட் ஃபாதருக்கு இருக்கும். கண்டிப்பா. ஃபேமிலிக்கே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். அப்ப அது வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 1 மந்த்ல அந்த லிப்ப வந்து கரெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ ஓ! குடுக்கும். கரெக்ட் பண்ணிடலாம் அத. 1 மந்த்லயே நம்ம அந்த லிப்ப இப்படி இப்படி பிளந்திருக்கிற லிப்ப இப்படி கரெக்ட் பண்றது மட்டுமே 1 மந்த்ல பண்ணலாம். ஓகே. 30 டேஸ்லயே பண்ணலாம் அது. அதுவே வந்து இப்ப பார்க்கறதுக்கு குழந்தை வந்து அன்னப்பிள்ளவோட இருக்குதுங்கிறது வந்து, இப்ப குழந்தைய பார்க்க வரவங்க எல்லாம் சொல்றது, பண்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அது வந்து 1 மந்த்ல ஆப்பரேட் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய மென்டல் ரிலீஃப குடுக்கும். ஓ இந்த மாதிரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம சொல்லலாம். குழந்தைங்க வந்து கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்டோட பிறக்கிறவங்களுக்கு நம்ம நெறைய சர்ஜரிஸ் பண்ணி குடுக்கலாம். ஓகே.